அற்புதமானந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே, அதாவது இன்றைக்கு நாட்டில் எல்லா விதமான பரிகார கோயில்களும் அதே மாதிரி தோஷ நிவர்த்திக்கான யாகங்களும் எங்கெங்களும் எல்லாத்தையும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம சித்த பெருமக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது எந்திர ரீதியான பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எந்திரகதி பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி எந்திரகதி பரிகாரங்கிறபோது செப்பு தகட்டை நம்ம முறையாக செப்பு தகட்டில் எந்திரம் வரைஞ்சி வலது நாசியில் காற்று ஓட்டி செப்பு தகட்டில் எந்திரம் எழுதி முறையாக அதை பரிகாரம் செய்து அதை கொண்டு போய் காவிரி ஆற்றுல சூரிய உதயத்துக்கு முன்னால் விடுறது தான் இது முறையான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு எந்த மாதிரி விஷயங்களுக்காக இருந்தாலுமே சர்வ கிரகதோஷ நிவாரண பரிகாரம் இது. சர்வ கிரகதோஷ நிவாரணத்துக்கும் பரிகாரம் இருக்குது. அதே மாதிரி சர்வ சாபதோஷ நிவர்த்தி பரிகாரமும் இருக்குது. சர்வ கிரகதோஷ நிவர்த்தி பரிகாரமும் இருக்குது. சர்வ பாவதோஷ நிவர்த்தி பரிகாரமும் இருக்குது. அதே மாதிரி ஏவல் பில்லி சூனியம், ஒரு வீட்டில் ஏவல் பில்லி சூனியம் சாக்காடு இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னாலும் அதற்கும் என்ன பரிகாரம் அப்படின்னா பித்ருதோஷ யஞ்ஞ பரிகாரம். அந்த பித்ருதோஷ யஞ்ஞ பரிகாரம் முறையாக 8 எந்திரங்களை ஸ்தாபித்து எருமை தானம் கொடுத்து நம்முடைய ஆயுளை நாம் விருத்தி செஞ்சுக்கிறதுக்கான பரிகாரமும் இருக்குது. நம்ம ஆயுள் கூற அதிகப்படுத்திக்கிறதுக்கான பரிகாரமும் இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒன்று இருக்குது. இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நாம் சைவமாக அன்றைய நாளில் சைவமாக இருந்து அந்த பரிகாரத்தை முறையாக மேற்கொண்டால் 48 தினங்களில் பலன் கிடைப்பதாகவும் நம்முடைய சித்தர்கள் சொல்கிறாங்க. அது இந்த ஆலயத்தில் நம்முடைய விஷ்ணுதுர்கா தேவியினுடைய கோயில் ஆலயத்தில் நம்ம இதை பண்ணுறோம். இது எப்பொழுதுமே பரிகாரங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவோம். இரவு அந்த நம்முடைய ஆயுள் தீர்க்கமான பரிகாரம் அப்படிங்கிறது நடுநிசி 12 மணிக்கு எருமை தானம் கொடுத்து வாழை இலையில் வடக்கு முகமாக நின்று எருமை தானம் கொடுத்து இந்த அரச மரத்தடியில் அதையும் பண்ணுறோம். ஆக இந்த ஆலயத்துடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சர்வதோஷ நிவாரண பரிகாரம் அப்படிங்கிறது 24 எந்திரங்கள் எழுதி முறையாக பண்ணும்போது எல்லா விதமான பிரச்சனைகளும் அதில் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் சர்வ கிரகதோஷ நிவர்த்தி பரிகாரம். சர்வ கிரகதோஷ நிவர்த்தி பரிகாரம். இந்த சர்வ கிரகதோஷ நிவர்த்தி பரிகாரங்களை ஒரு மனிதன் வாழ்நாளில் 3 முறை செய்யணும். தன்னுடைய 30ஆம் வயதில் செய்யணும், தன்னுடைய 60ஆம் வயதில் செய்யணும், இருந்து விட்டால் 90ஆம் வயதுலையும் செய்யலாம். ஆனால் இந்த பரிகாரங்கள் பண்ணுறவங்க 90 வயது நிரம்ப இருப்பார்கள், 120ஐயும் தொடுவார்கள்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ இந்த சர்வதோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்ய விருப்பம் உள்ள அன்பர்கள் யாராக இருந்தாலும் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தோஷ நிவர்த்தி பரிகாரம் நம்ம ஆலயத்தில் உண்டு. அதற்கு நீங்கள் பிறந்த தேதி நேரம் இல்லாட்டாலும் கூட இருக்கிறவங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடைக்காதவங்க என்ன செய்யறதுன்னு நீங்கள் முடிச்சிங்கன்னா இதை நம்ம முக்கியமாக நம்ம பிரசன்னம் பார்த்துடலாம். பிரசன்ன ரீதியாக நாளை தேர்வு செஞ்சுக்கொள்ளலாம். அந்த மாதிரியும் அமைப்பு இருக்குது. பிரசன்ன ஜாதகம் பார்த்து அவங்களுக்கான அந்த தேதி தெரியாதவங்க, பிறந்த தேதி தெரியாதவங்களுக்கெல்லாம் பிரசன்ன ஜாதகம் அப்படி பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம். ஆகவே எல்லா வகையிலும் தோஷ நிவர்த்தியை வழங்குகின்ற சர்வதோஷ நிவர்த்தி பரிகாரத்தை நம்முடைய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணுதுர்கா கோவிலில் நம்ம முறையாக செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தீர்வு காணணும்னா கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். அற்புதம் ஆனந்தம்.